திமுக தலைவர் கருணாநிதியின் சொந்த தொகுதியான திருவாரூரில் அவரது மகனும் கட்சியின் செயல் தலைவருமான ஸ்டாலின் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்தார். திருவாரூரில் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் அரசு மருத்துவமனை, பழுதடைந்து காணப்படும் மடப்புறம் ஒற்றைப்பாலம் உள்ளிட்ட இடங்களில் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூரில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தப்படும் என்று கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருப்பதாகவும் அதை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் பிரச்சினைகளை அரசிடம் எடுத்துரைத்து நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வறட்சியினால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திமுக ஆட்சி காலத்திலே மீன்பிடி தொழிலாளர்களுக்கு நிவாரணத் தொகை திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு வந்தது. எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் அந்த நிவாரணத் தொகை வழங்கிட வேண்டும் என்று நான் அரசை வற்புறுத்தி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் நான் அழுத்தம் திருத்தமாக வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.